என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் இந்த கருப்பன் நிச்சயமாக உன் கண்களில் இன்று படுவேன். என் பிள்ளையே, அப்பன் உன்னோடு பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன். மன மகிழ்ச்சியோடு தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். அதனால் நீ எவ்வளவு கஷ்டங்களில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மறந்து இந்த கருப்பன் என்னுடைய வாக்கினை சந்தோஷமாக கேட்க ஓடி வர வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு சந்தோஷமான மன மகிழ்ச்சியான செய்திகளை உன் அப்பன் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கிருக்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை உன்னிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கின்றேன். உனக்கு என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று சரியாக தெரிந்து கொள்ள முடியாமல் சில விஷயங்களை அதிகமாக உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? எதனால் நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதோ என்று எண்ணிக்கொண்டு என் பிள்ளை நீ வேதனைப்படுகிறாய் அல்லவா? இந்த சூழ்நிலையில் என் குழந்தைக்கு பல விஷயங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது இருக்கின்றது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற பல நன்மைகளை எல்லாம் இனிமேல் உன் கண் முன்னால் நிறுத்த வேண்டியது இந்த கருப்பனின் கடமையாகும். இந்த கருப்பண்ணசாமியின் அன்பு என்பது அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாது. யாராலும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் இந்த செய்திகளை செவிகுளிர கேட்டுவிட முடியாது. குறிப்பாக தெய்வத்திடம் இருந்து கேட்பது என்றால் அத்தனை சாதாரணமானது இல்லை. என் அன்பு பிள்ளையே, இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த தெய்வத்தின் வாக்கை நீ மறந்து விடாதே. உன் அப்பன் சொல்வதை நீ கேட்காமல் சென்று விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் தான். கஷ்டமே வந்தாலும் அது ஒரு அற்புதம்தான். உனக்கு நல்லது நடந்தாலும் அதுவும் ஒரு அற்புதம்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எல்லாவற்றையும் எந்த சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறது. உடன் இருக்கின்ற மனிதர்கள் செய்கின்ற துரோகம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர்கள் அந்த துரோகத்தை செய்தது உனக்கு அவர்களை யார் என்று காண்பித்து கொடுத்திருக்கிறது. ஒருவரை உண்மையாகவே வெளிப்படுத்துவது அவர்களின் குணமல்லவா? எந்த குணம் அவர்களுக்குள் இருந்தாலும் ஒரு நாள் அவர்களின் உண்மையான குணம் வெளிவந்துதான் தீரும். அந்த குணத்தை நீ காண வேண்டும் என்பது கட்டாயமாக இருந்தால் அது மிக விரைவாகவே உன் முன்னால் நடக்கும். அது மிக விரைவாகவே உன் முன்னால் நடக்கும்போது அவர்களின் குணத்தை நிச்சயமாக அவர்கள் காண்பித்து விடுவார்கள். அந்த குணத்தை ஒரு முறை நீ கண்டு விட்டாய் என்றால் மீண்டும் அவர்கள் எத்தனை முறை போலியாக நடித்தாலும் நிச்சயமாக அவர்களை நம்பிவிட மாட்டாய். அவர்கள் செய்கின்ற தவறுகளை ஒரு நாளும் நீ ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாய். அது போன்ற ஒரு சூழ்நிலைகள்தான் உனக்கு உன் வாழ்க்கையில் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால் துரோகத்தை கண்டு வருந்தாதே. துரோகிகளை நினைத்து வாழ்க்கையில் எப்பொழுதும் வேதனைப்படாதே. அடுத்தவர்களை நினைத்து வேதனைப்பட்டு அடுத்தவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளை கண்டு மனம் உடைந்து நீ உன் வாழ்க்கையில் நல்லவற்றையெல்லாம் இழந்து விடாதே. அவர்களின் எண்ணங்கள் இதுவாகத்தான் இருக்கின்றது. துரோகத்தின் முடிவு என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையை உனக்கில்லாமல் ஆக்குவதும், நீயும் அதற்கு ஏற்றார் போலதான் நடந்து கொள்ளாமல் நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ செய்வது எல்லாம் என்னை பாதிக்காது என்று சொல்லிக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது உனக்கான நல்ல விஷயங்களுக்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னை தொடர்ந்து எல்லா நல்ல விஷயங்களும் பின்வந்து கொண்டு இருக்கின்றது. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னுடைய நல்ல குணங்களை நீ இழந்து விடாதே. என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன செய்தாலும் சரி, உன் வாழ்க்கையின் அர்த்தங்கள் இதற்கு பின்னால் உன் வாழ்க்கையின் அற்புதமான சூழ்நிலைகள் ஒளிந்து கிடக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்காதே. உனக்கு நான் தர நினைக்கின்ற சந்தோஷத்தை நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன். கருப்பனின் அன்பு உன்னோடு இருக்கும் வரையிலும் யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம்.
வீழ்த்திவிட முடியாது. யார் நினைத்தும் உனக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துவிட முடியாது. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் எண்ணி இருக்கலாம். ஆனால் நடக்கின்ற நன்மையை நீ நிச்சயமாக ஒரு நாள் தெரிந்து கொள்ளும்போது, நம் அப்பன் கருப்பன் எதற்கு நம் வாழ்க்கையில் இத்தனை சோதனைகளை கொடுத்தார் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் நம் வாழ்க்கையில் எதனால் இப்படி செய்கிறார் என்பதையும் நீ புரிந்து கொள்ள முடியும். மனமுடைந்து கண்ணீர் சிந்துகின்ற வேளை உனக்கு உன் வாழ்க்கையில் அதிகமான வேதனை இருந்தது. ஆனால் அதையும் கடந்து இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்ற மனப்பக்குவம் உனக்குள் இருக்கின்றது அல்லவா? இந்த பக்குவத்தினால்தான் இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன். நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னோடு இருந்து உனக்கு நான் ஊக்கப்படுத்துகின்றேன். நீ நன்மைகளைத்தான் செய்கின்றாய். உனக்கு வருவது எல்லாம் தீமைகளாக இருக்கிறது என்றால் என் பிள்ளையே, நிச்சயமாக நீ நல்ல நிலையில் இருக்கின்றாய், நல்லதை செய்கின்றாய் என்பதை உனக்கு குறிக்கின்றது. உன்னுடைய நல்ல குணத்திற்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு அதிகமான நன்மைகள் நடக்கும். அதற்காக நீ காத்திருக்க வேண்டும். இன்னமும் பலவிதமான சூழ்நிலைகள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். யார் நினைத்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கெடுதல் நடக்காமல் உன் அப்பன் கருப்பண்ணசாமி எப்பொழுதும் உனக்கு காவலாக நின்று கொண்டிருப்பேன். துரோகங்கள் வருகிறது என்று வருந்த வேண்டாம். துரோகங்களின் உச்சம் வரும்பொழுது, தான் அனுபவிக்கும் பொழுதுதான் உனக்கு நல்ல பாடங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறது. இந்த வாழ்க்கையின் நல்ல பாடம் உனக்கு கிடைக்கிறது என்றால் யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பது உனக்கு தெரிய வரும். இதற்கெல்லாம் நீ கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ நினைக்க வேண்டும். நீ வாழ்ந்து விட்டால் உனக்கு மன நிறைவை கொடுக்கும், மன சந்தோஷங்களை கொடுக்கும். நிறைவான நேரங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அவையெல்லாம் சற்று தொலைவில் தான் இருக்கின்றது. நீ நினைத்தால் ஒரு நொடியில் அவையெல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும். எதற்காகவும் என் பிள்ளையே, நீ வருந்தாமல் தயாராக இருந்தால் போதும். உன் கூடவே இருந்து உனக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அத்தனையையும் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் இன்று ஒரு உத்தரவாதத்தை தருகின்றேன். நான் என்றும் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கின்றேன். உனக்கு பாதுகாவலாக இருக்கின்றேன். நான் நடத்துவது எல்லாம் உனக்கான சந்தோஷங்கள் தான். நான் நடத்துவது ஒவ்வொன்றும் உனக்காகத்தான். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை உனக்கு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் கொடுக்கின்ற விஷயங்களில் சோதனைகள் இருக்கும். அதற்காக நீ கண்கலங்கி நிற்காதே. நீ கண்கலங்கி இருப்பது என் பிள்ளைக்கு அழகல்ல. கண்கலங்கி விட்டாய் என்றால் இந்த கருப்பனின் மனம் நொறுங்கிவிடும். அதையும் நீ புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு என் பிள்ளையே, நீ சரியான சந்தர்ப்பத்தை நோக்கி தயாராக இருக்க வேண்டும். உனக்கு என்றும் இந்த வாழ்க்கை கொடுக்கவிருப்பதை சரியான நேரத்தில் கொடுத்து விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ வெற்றி நடை ஓட வேண்டும். உன்னை மனப்பூர்வமாக நான் ஆசிர்வதிக்கின்றேன். தெய்வம் நடத்தும் ஆட்டங்கள் எல்லாம் அவ்வளவு எளிதில் உனக்கு புலப்படுவது இல்லை. தெய்வம் நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் தெரிந்து விடுவதில்லை. ஆனால் இது எல்லாம் தெரிந்து கொள்ள ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை சந்தோஷங்களும் கிடைக்கச் செய்யக்கூடிய நேரம் என்பதை நீ புரிந்து கொள். யாரோ ஒருவர் செய்த சூழ்ச்சி, யாரோ ஒருவர் செய்த வினை, இவையெல்லாம் அவர்களுக்குத்தான் திரும்ப செல்ல வேண்டுமே தவிர அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ ரணமாக மாற்றிவிடாதே. என் பிள்ளைக்கு சந்தோஷம் என்ற ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. என் குழந்தைக்கு மன நிறைவான சூழ்நிலை இன்னும் அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கப் போகிறது. என்ன கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த கருப்பன் தெளிவாக இருக்கின்றேன். உனக்கு நிரந்தரமான அமைதி மற்றும் நிம்மதியை, மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்றும் உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன்.
நான் உனக்கானவனாக நிற்கின்றேன். எந்த நேரத்திலும் உனக்கு காவலாக நிற்கின்றேன். எந்த சூழ்நிலைகளையும் கடந்து உன்னால் செல்ல முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும். எல்லாமும் உன்னுடைய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்கின்ற கருத்தில் உனக்கு உடன்பாடு இருந்தால் நீ என்னை மனதார நினைத்து வணங்கினால் போதும். நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நாளை நடக்கும் பொழுது நான் சொல்வதற்கான அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.